நீங்கள் டயருக்கு பவுடர் போகிற ஆள்னா இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் டயருக்கு பவுடர் போடுறதுக்கும் நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மெத்தடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுவும் இல்லாமல் புதுசாக வண்டி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஒரு தடவை ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். ஸோ இதில் ரிம்மு எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் சீக்கிரமாக ஃப்ளாப்லாம் போகாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை நான் சொல்கிறதுக்கான அந்த பஞ்சர் கடைக்காரனா அவரே சொல்கிறாரு, நீங்களே கேளுங்களேன். நல்லா சேம்பு தண்ணி போட்டு கலக்கி நல்லா டயர் ஃபுல்லாக செட் பண்ணி விட்டு அப்புறம் டிஸ்க் வந்து லாங் லைஃபாக வரும் அப்படின்னு நம்ம பத்திரிக்கை சொல்றாரு. இது வந்து பயன் பண்ணுறாரு. வந்து பாகிஸ்தானில் இப்படி தாங்க செய்வாங்க. சவுத்தில் வேலை செஞ்சால் துபாயில் வேலை செஞ்சால் அந்த பாகிஸ்தான் அப்படி தான் வேலை செய்வாங்க. அதான் அதை இங்கே எடுத்து வந்துட்டு தனித்தனியாக இருக்கும்போது ஓட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியா? ஒரு வித்தியாசமாக போகுது அப்படின்னு தோணும். ஸோ இப்போ கேட்டிங்கல்ல, நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு அது ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நம்ம ராக்கிக்குமே பவுட்ரு போட்டிருக்கனால அதை நல்லா ஃபுல்லாக க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வேணால் ஷாம்பு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பவுடரோடும் சேர்த்து அப்படியே போட்டால் என்ன ஆகுனா, அந்த பவுடரில் இருக்கிறது இந்த ஷாம்பு சேர்த்து ரொம்ப தடிமனாகி ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். யூஸ் பண்ணியிருந்தா ஆல்ரெடி பவுடர் போட்டிருந்தா, இல்லை நான் பவுடர் போடலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரோட கடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.